தமிழகத்தின் முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவரும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான பேராசிரியர் ஆ.யா. வெங்கடாச்சலபதி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய நெடுநாள் நண்பர் பரிசல் செந்தில்நாதன் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் என்னுடைய நெடுநாள் நண்பராக இருந்தார். இப்போதிலிருந்து அவர் முன்னாள் நண்பராக மாறுகிறார். என்னை இந்த வம்பில் நன்றாக மாட்டி வைத்து விட்டார். நெல்லை ஜெயந்தா பேசிய பிறகு என்னை போன்ற ஒருவர் பேசி அந்த பேச்சை எடுபடுவது என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் நண்பர் தேவேந்திர பூபதிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நெல்லை ஜெயந்தா பேசிய உடனே நான் வந்தால் யாருமே கேட்டிருக்க மாட்டார்கள். தேவேந்திர பூபதி தைரியமாக நடுவில் இருந்து நம்ம பழைய பாட்டில் ஔவையார் பாடின பாட்டில் வந்த மாதிரி என்னதான் நாங்கள் அவருக்கு வல்வில் ஓரின்னு ஒரு பேர் இருக்குது. என்போடு தடிப்படி வழியெல்லாம் அவர் எங்களுக்கு விட்டுருவார். வேலும் வெல்லும் வரும்போது அவர் முன்னாடி நின்றுருக்காரு. சரி, எனக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதிப்புரைகளும் வாசிப்பும் என்பது. இதை கேட்கக்கூடிய பொறுமை உங்களுக்கு எவ்வளவு இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சிற்றுரையாவது ஆற்ற வேண்டிய கடமை எனக்கு உண்டு. விரைவில் முடித்து விடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதிப்புரைகளும் வாசிப்பும் என்பது. ஏற்கனவே பேசும்போது தேவேந்திர பூபதி சொன்னார், இது நம்முடைய சமூகம் ஒரு வாசிப்பு சமூகமே இல்லை. நம்முடைய சமூகம் அறிவு என்பதை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற சொல் கேள்வி. வாசிப்பில்லை, கேட்பதால் தான் அறிவு கிடைக்கின்றது என்பது தான் தமிழ் மரபு. இந்த மரபில்தான் வாசிப்பு என்பது வருகின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் ஒரு 100-150 ஆண்டு கால வாசிப்பு வரலாறு தான் தமிழில் உண்டு. அப்படியும் கூட பார்க்கும்போது அது முற்றிலும் வாசிப்பு சமுதாயமாக மாறவில்லை. இப்போது நெல்லை ஜெயந்தா அவர்கள் பேசிய போது அவர் பாடல்களை எல்லாம் ஒப்புவித்தார் இல்லையா? ஏராளமான கவிதைகளை அவர் மனப்பாடமாக ஒப்புவித்தார். அது அவர் வாசித்து அவர் சொன்னது. வாசிப்பினால் மனதில் பதிவது என்பது மிகவும் குறைவு. கேள்வியால் வருவது தான் மீண்டும் சொல்லப்படுவது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாசிப்பு வருகின்ற போது அந்த வாசிப்பை நிலைநிறுத்துவதற்காக நமக்கு தேவைப்படுவது தான் மதிப்புரை. நம்ம மதிப்புரை என்ற சொல்ல ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஆனால் உண்மையில் எண்ணி பார்த்தோம்னா மதிப்புரை அப்படின்ற சொல்லுக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு கூட கிடையாது. திருவள்ளுவர் நூலுக்கு யாராவது மதிப்புரை எழுதியிருக்காங்களா அப்படின்னா இல்லை, எழுதியிருக்க முடியாது. அப்போ திருவள்ளுவருடைய திருக்குறளை எவ்வாறு மதிப்பிட்டார்கள் என்றால் நமக்கு அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. சங்க பலகையில் இடம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது ஒன்று. அல்லது நம்ம சமய இலக்கியங்களை பார்க்கும்போது அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆற்றில் ஓலைச்சுவடியை எறிந்தால் அதை எதிர்ப்புறமாக நீந்தி சென்றால் அது சிறந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பரிசோதனைகளை வைத்தால் எனக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த விருதுமே கிடைக்காது. இப்படித்தான் அப்படி இல்லாட்டி வேறு சில பரிசோதனைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த உருத்ர சன்மன் கதை தானுங்களே, ஒரு மூங்கையர் இன்றைக்கு அதை போன்ற சொற்களை எல்லாம் நாம் பாவிப்பதில்லை. அதாவது பேச முடியாத ஒருவரிடம் ஒரு கவிதையை ஒரு பாட்டிலக்கியத்தை படித்து காட்டும்போது அந்த நபருக்கு உடலெல்லாம் மயிர்கால்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு
அவர் வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டும். அப்படி உணர்ச்சி வசப்பட்டால்தான் வந்து சிறந்த இலக்கியம். இன்றெல்லாம் வந்து தமிழ் மரபில் வந்து நாம் மதிப்பீடுகளை வைத்து கொடுக்குறோம். ஆகவே மதிப்புரை என்பது வந்து அச்சு சாதனம் வந்த பிறகுதான் மதிப்புரைகள் வருகின்றன. அப்படி பார்க்கும்போது நம்ம 19ஆம் நூற்றாண்டில் கூட மதிப்புரைகள் எல்லாம் கிடையாது. நம்ம உடனடியாக யோசிப்பாருங்க. இப்போ வினோதரச மஞ்சரியை பற்றி தேவேந்திர பூபதி அவர்கள் கூறினார்கள். மிக அற்புதமான நூல். அவ்வளவு சுவையான ஒரு நூல் வந்து நம்ம பார்க்க முடியாது. 19ஆம் நூற்றாண்டிலே ஏராளமான பதிப்புகள் வந்தன. திருட்டு பதிப்புகளெல்லாம் கூட வந்தன. நம்ம என்னமோ திருட்டு பதிப்புகள்லாம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். நமக்கு தெரியும், நூலகத்தில் போய் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் என்னெல்லாம் தகுதித்தங்கள் செஞ்சுருக்காங்கன்றது தெரியும். நாப்பார் சாரதி நாவலை இன்னொருத்தர் பேரில் போடுறாங்க. மணவை முஸ்தஃபாவுடைய அகராதியை வந்து இன்னொருத்தர் பேரில் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி ஒன்று கல்கி நாவலையும் நாப்பார் சாரதி நாவலையுமே வந்து ஒருவர் பேரை மாற்றி போட முடியும் என்றால் நம்ம மற்றதை பற்றிலாம் சொல்ல வேண்டியதில்லை. 19ஆம் நூற்றாண்டில் எந்த அளவிற்கு வினோதரச மஞ்சரி புகழ்பெற்ற நூலாக இருந்ததென்றால், புதுச்சேரியில் வந்து திருட்டுத்தனமாக பதிப்பு போட்டாங்க. ஏன் புதுச்சேரியில் போய் போட்டாங்கன்னா, புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சி பகுதியில் இருக்குது. அங்கே போய் புத்தகம் போட்டால் இது வந்து போலீஸோ அல்லது மற்றவர்களோ வந்து அதை வந்து தடை செய்ய முடியாது. அப்படி இருந்தும் கூட பார்த்தோம்னா வினோதரச மஞ்சரிக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மதிப்புரை வந்ததாக கூட ஆதாரம் இல்லை. அப்போது தமிழினுடைய முதல் நாவல் என்று அறியப்படுகின்ற பிரதான முதலியார் சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு எந்த மதிப்புரையுமே தமிழில் வந்ததாக தெரியல. ஆங்கில பத்திரிகைகளில் சில வந்தது, பிற்கால பதிப்புகளை இணைத்திருக்கிறார்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய மனோன்மணியம் எவ்வளோ புகழ்பெற்ற நூல். அந்த பாட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு இல்லைங்களா? இதே மேடையில் மனோன்மணியத்திற்கு அந்த நூல் வந்தபோது தமிழில் எந்த மதிப்புரையுமே வரவில்லை. இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலை. 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்து மெல்ல மெல்ல மதிப்புரைகள் வர ஆரம்பிக்கின்றது. அது எதற்காக என்றால் வாசகர்களை நோக்கி, அப்போ தான் வந்து வாசகர்களை நோக்கி வந்து நம்ம நூல்களை கொண்டு செல்லும் போது தான் நம்ம மதிப்புரையை வந்து வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. நீங்கள் பாடநூலாக ஆக்குகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு மதிப்புரை தேவையில்லை. நம்ம புத்தகத்தை அச்சடித்து மாணவர் தலையில் கட்டிடுவோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, நூல் வெளியீட்டாளர்கள் யார் கையை காலையெல்லாம் பிடித்து பாடநூலாக வைத்து அப்புறம் வந்து அந்த பாடநூல்களை விற்பார்கள். அதன் பிறகு என்னாச்சு, நூலக ஆணை வந்த பிறகு அதே போல் நம்ம மதிப்புரைகளை தேவையில்லாமல் போயிடுச்சு இல்லையா? புத்தகம் காசு கொடுத்து வாங்குகிறவர்களை சென்று சேர வேண்டும் என்ற முயற்சி செய்யும்போது தான் மதிப்புரை வரும். அந்த காலகட்டத்தில் எப்போது வாசகர்களை நோக்கி புத்தகம் வெளியிட ஆரம்பித்தார்களோ அப்போது தான் மதிப்புரை வருகின்றது. தொடக்க காலத்தில் பார்த்தோம்னா 1900 இன்னொரு உதாரணம் எடுத்துப்போமே, பாரதியினுடைய வாழ்நாளிலே பாரதியினுடைய புத்தகங்களுக்கு 2 மதிப்புரை தான் மொத்தம் வந்திருக்கு. ரா பத்மநாபன் காலத்துலேருந்து மணிகண்டன் நான் வரைக்கும் எல்லாம் தேடி பார்த்துட்டோம். செந்தமிழில் குட்டியுண்டு ஒரு மதிப்புரை வந்திருக்கு. அவருடைய எந்த நூலுக்கும் மதிப்புரை வரவில்லை. 1920களுக்கு பிறகுதான் மதிப்புரைகள் வந்து வருகின்றன. அப்போ மதிப்புரைகள்லாம் பார்த்தீங்கன்னா நூல்களுக்கு என்று தனியாக மதிப்புரை இருக்காது. சீக்காய்த்தூள், சீப்பு, சோப்பு, மயிர் நீக்கும் தைலங்கள் அதோடு சேர்த்து தான் வந்து புத்தகங்களுக்கு மதிப்புரை வரும். அப்புறம் அந்த மதிப்புரைகள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தம் பொதுவாக இருக்கும். சிறந்த நூல், சுவையாக இருக்கக்கூடிய நூல், எளிமையாக எழுதியிருந்தால் மாணவர்களும் சிறாரும் பெண்களும் இதை வாசித்திருப்பார்கள் அப்படின்றது போல் புத்தம் பொதுவாக தான் வந்து இந்த மதிப்புரைகள்லாம் எழுதுவாங்க. 1920கள்லாம் அப்படி தான் இருந்தது. 1930களில் தான் இந்த நிலை மாறுது. 30களில் தமிழில் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுது. புதுமைப்பித்தன் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் சுதந்திர போராட்டத்தின் 2வது அலை 1930ஆம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கத்தோடு வருகின்றது.
அப்போது ஏராளமான பத்திரிகைகள் வெளிவருகின்றன. சுதந்திர சங்கு, காந்தி, அந்த காலத்தில் வந்த தேசபக்தன் என்ற ஒரு பத்திரிகை, இந்த காலனா பத்திரிகைகள்லாம் வருது. 1933 மணிக்கொடி பத்திரிகை வருகின்றது. 1934 தினமணி நாளிதழ் வருகின்றது. 1932 கலைமகள் பத்திரிகை தொடங்கப்படுகின்றது. இந்த கட்டத்திலே தான் மதிப்புரைகள் அப்படின்றது வந்து வர ஆரம்பிக்குது. கலைமகளில் அதற்காக ஒரு தனி பகுதியை வச்சுருந்தாங்க. உரைக்கல் என்ற பேர், அருமையான ஒரு பேர். உரைக்கல் அப்படின்ற பேரில் மதிப்புரைகள் வரும். தினமணி மதிப்புரை என்றே வந்து பெயர் போட்டு மதிப்புரை வந்து வெளியிட்டிருக்காங்க. மணிக்கொடியில் மதிப்புரை வந்திருக்கு. விகடனில் வந்த மதிப்புரைகளெல்லாம் வந்து சின்ன சின்ன மதிப்புரைகள். இதுதான் முக்கியமான மதிப்புரைகளுக்கான ஒரு தளமாக, களமாக இருந்தது. அதை வந்து முதலிலே மதிப்புரையை வந்து ஒரு காத்திரமான ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றியவர் புதுமைப்பித்தன் தான். நான் சொன்னேன் இல்லையா, அது வரைக்கும் பொதுவாக மதிப்புரை எழுதிட்டு இருந்தவங்க, இது சிறந்த நூல், நல்ல தாளில் அச்சிடப்பட்டுள்ளது, பிழைகள் இல்லாமல் அச்சிடப்பட்டுள்ளது, அச்சு நேர்த்தியாக உள்ளது, இப்படி தான் இருக்கும் மதிப்புரை எல்லா புஸ்தகத்துக்கும். அதை மாற்றி புதுமைப்பித்தன் தான் வந்து அவருடைய மதிப்புரைகளில் தீவிரமான கருத்துக்களை அவர் செலுத்துகிறார். மணிக்கொடியில், தினமணியில் அவர் எழுதின மதிப்புரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அவர் துணிவு மிக்கவர்னா, ராஜாஜியுடைய நூலை நன்றாக விமர்சித்து ஒரு மதிப்புரை எழுதுகிறார். என்ன ராஜாஜியை பற்றி மதிப்புரை எழுதுறதுல, அதுவும் இந்த நூலை விமர்சித்து எழுதுவதில், அதுவும் அவருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பை விமர்சித்து எழுதுவதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த மதிப்புரை வந்தபோது ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிறார். அதாவது ஒரு பெரிய மாகாணத்தினுடைய முதலமைச்சருடைய நூலை துணிந்து அவர் வந்து விமர்சனம் எழுதுகிறார். அப்படின்னா அப்படி ஒரு காத்திரமான பார்வையுடைய அவருடைய கருத்து. அது போல் பல நூல்களை பற்றி அவர் இது போல் மிக தீவிரமான கருத்துக்களை செலுத்தி எழுதியிருக்கிறார். ராஜாஜினுடைய கதைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார். ஒரு புறம் சில மொழிபெயர்ப்புகளை மிக கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். சைவ சித்தாந்த கழகம் வெளியிட்ட நீதி நூல்களை பற்றி, இல்லை இது வந்து நாட்டார் எழுதிய உரைன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், கொம்புள்ளதற்கு 5 முழம் 10 முழமா, அந்த பாட்டை எடுத்து போட்டு அவர் சொல்கிறாரு, வெள்ளைக்காரனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அடிமை நாட்டில் வாழும்போது இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் வந்து நம்ம வெளியிடறோமான்னு கேட்குறாரு. அதே போல் அவருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப கடுமையாக எழுதுகிறாரு. அதனால் அவருடைய காலத்திலே இந்த நாரணதுரைக்கண்ணன் சொல்கிறாரு, மூத்த எழுத்தாளர், புதுமைப்பித்தன் இறந்த பிறகு அவருக்கு நிதி திரட்ட முயற்சி செய்கிறாங்க. அப்போ நிறைய பேர் நிதி தர முன் வரவில்லை. அதற்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எழுதின மதிப்புரைகள் தான் காரணம். யாரை பற்றியும் வந்து ஈவிரக்கம் இல்லாமல் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த மாதிரி வந்து உறுதியாக வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் பின்னாடி எல்லா பத்திரிகைகளிலும் வந்து அது போன்ற அவர் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட ஒரு நியாயமான முறையில் எழுதுகிறார்கள். அந்த சமயத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காணாசு நடத்தின சூறாவளி, சந்திரோதயம் பத்திரிகைகளில் வந்து மதிப்புரைக்கு அவர்கள் வைத்த பெயர், மதிப்புரை வரக்கூடிய பகுதிக்கு வைத்த பெயர் என்ன தெரியுங்களா? ராமபாணம் என்ற பெயர் வைத்தாங்க. ஆனால் ராமபாணம் தான் வந்து புத்தகங்களை வந்து அரித்து தின்னக்கூடிய ஒரு பூச்சி இல்லையா? இப்போ அந்த பெயர் வைத்திருப்பார். இப்படியெல்லாம் வந்து இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு நிலையில் வந்து இந்த தமிழில் சிற்றிதழ்கள் வரும்போது இன்னமும் வந்து இந்த மதிப்புரைகள் வந்து மிக நன்றாக வந்து வளர்கின்றது. மதிப்புரைகளுக்காக பலர் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை வருது. இப்போ அந்த சமயத்தில் நாம் ஆங்கில பத்திரிகைகளிலும் தமிழ் நூல்களுக்கான மதிப்புரைகள் வருகின்றன. அந்த காலத்து ஹிந்துவில் வந்து காணாசு வந்து எல்லாம் எழுதியிருக்கார். அப்போது அந்த ஹிந்துவில் வரக்கூடிய மதிப்புரையெல்லாம் வந்து பொருட்படுத்தப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. சிறு பத்திரிகைகள்
வெகுஜன பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே வந்து மதிப்புரைகள் வரும். நான் இலக்கிய உலகத்தில் அடி எடுத்து வைத்த காலத்தில் 80களிலே வந்து இது ஒரு வீழ்ச்சி ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பல காரணங்கள் சொல்லுது. ஒன்று, முதலில் நான் ஏற்கனவே சொன்னதை போல் புத்தகங்களை வாசகர்களை நோக்கி வெளியிடுவதற்கு பதிலாக நூலக ஆணைக்காக நூல்களை வெளியிடுவது என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அப்போ வாசகர்களை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. அப்புறம் சில பதிப்பாளர்கள் மதிப்புரைக்கு இலவசமாக ஏன் புத்தகத்தை தர வேண்டும் என்கின்ற கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பித்தாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பதிப்பாளர்கள் யார் இங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்த நவீன பிரிண்ட் ஆன் டிமாண்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும், லெட்டர் ப்ரெஸ்ஸில் அடிக்கும்போது அச்சுக்கூலி என்பது 1000 பிரதிகளுக்கானது. 1000 பிரதிக்கு தான் அச்சுக்கூலி இவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு பதிப்பாளர், நான் அவர் பேர் அப்புறமா கீழே இறங்கும்போது சொல்கிறேன், அவர் தான் என்ன பண்ணாருன்னா அச்சகத்திட்ட போய் வந்து, இல்லை நீங்கள் 1000 பிரதிகளுக்கான அச்சுக்கூலியை வாங்கி கொண்டு 1200 பிரதிகள் நீங்கள் அச்சிட்டு தர வேண்டும்ன்றார். ஏன் அப்படின்னு கேட்டபோது, இல்லைங்க நாங்கள் நிறைய வந்து மதிப்புரைகளுக்காக இலவச பிரதி அனுப்புவோம், ஆசிரியருக்கு இலவச பிரதி தருவோம் என்றெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்படி தான் அதை ஆரம்பித்தோம். ஆனால் அதன் பிறகு மதிப்புரைக்கு புத்தகங்களை வந்து அனுப்புகிறதே விட்டுட்டாங்க. இது ஒரு விஷச்சூழல். அவங்க மதிப்புரை வெளியிடல, அதனால் நாங்கள் புத்தகங்களை தரவில்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் புத்தகத்தை தராததுனால நாங்கள் மதிப்புரை வெளியிடவில்லை என்று சொல்கிறார்கள். அப்புறம் சரியான மதிப்புரையாளர்கள் கிடைக்கவில்லை என்று இன்னொரு குற்றச்சாட்டு வருகின்ற இந்த இதோட இன்னொன்று சேர்ந்துக்கிறது. ஒரு முறை மதிப்புரை எழுதும் போதும், நான் 80களிலும் 90களிலும் நான் மதிப்புரைகள் நிறைய எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு முறை ஒரு நூலுக்கு மதிப்புரை எழுதியதும் எனக்கு 5லேருந்து 10 எதிரிகள் புதிதாக உருவாக்கி விடுவார்கள். அந்த நூலாசிரியர், அவருடைய குடும்பத்தினர், அவருடைய பதிப்பாளர் எல்லாருமே வந்து நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பெருமாள் முருகன் ஒரு பதிப்பாளர் வெளியிட்ட கூப்பாரா கதைகள் நூலுக்கு வந்து மதிப்புரை எழுதினார் காலச்சுவடில். அதுக்கு அடுத்த இதழில் இருந்து அந்த பதிப்பகம் அதுவரை முழுப்பக்க விளம்பரம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதோடு நிறுத்திட்டாங்க. மதிப்புரை எழுதினதும் வந்து எழுதிட்டார். அது சும்மா சொல்லக்கூடாது. பெருமாள் முருகன் வந்து கடுமையாலாம் எழுதியிருக்கார். ஒரு நூலுக்கு ஒரு மதிப்புரை எழுதியிருக்காரு. முழுக்க பிழைகளை சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொல்கிறார், மாமியார் வைத்த மயிர்குழம்பில் 2 கத்திரிக்காய் இல்லாமலா போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் இந்த ஒரு 2 நல்ல விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் எழுதியிருப்பார். இப்படி வந்து இந்த தைரியம் வந்து நாளாக குறைந்து கொண்டே வர ஆரம்பிச்சு. பெருமாள் முருகன் 4 புத்தகம் 5 புத்தகம் எழுதிய போது அவருக்கு மதிப்புரை எழுதுவதற்கு தைரியம் இருந்தது. 40 புத்தகம் எழுதிய பிறகு அந்த தைரியம் குறைந்து விட்டது. இதுதான் இன்றைக்கு நிலை. அதனால் என்ன ஆகிவிட்டதென்றால், மதிப்புரைகள் என்பது வாழைப்பழத்தை விளக்கெண்ணெயில் தோய்த்து எழுதுவதுதான் மதிப்புரை என்று ஆகிவிட்டது. அதில் உதாரணத்தோடைய நான் இப்போ சொல்லலாம். இப்போது இந்து பத்திரிகையில் ஒரு காலத்தில் தமிழ் நூல்களுக்கு வந்து மதிப்புரை வெளியிடுவாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். ஆங்கிலத்தில் மதிப்புரை வரும். எப்படி வந்து அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்றது புரியவே புரியாது. சிறந்த நூலுக்கும் மதிப்புரை வரும், அசட்டுத்தனமான நூலுக்கும் வரும். அதில் பாதி நேரம் வந்து முழு அசடுகள் வந்து மதிப்புரைகள் எழுதுவார்கள். நாமம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில நூல்களுக்கு மூமு இஸ்மாயில், சோனா கந்தசாமிலாம் எழுதுவார். நான் பேரோட சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. மூமு இஸ்மாயில் வந்து எல்லா நூல்களுக்கும், அதாவது அவர் நீதிபதியாக இருக்கும்போது கராராக இருந்திருக்கலாம், புத்தக மதிப்புரை எழுதும்போது ரொம்ப வந்து மேலோட்டமாக எழுதுவார். அது வந்து அந்த நூல் அதை படித்து நம்ம எதுவுமே வந்து கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சோனா கந்தசாமிலாம் கேட்க வேண்டியதே கிடையாது. இவ்வளவு வந்து மேலோட்டமான ஒரு சாரமற்ற நடையிலே மதிப்புரைகளை வந்து எழுதவும் முடியாது.
மதிப்புரைன்றது வந்து குறைந்தபட்சம் அதில் வந்து கொஞ்சம் 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 காரம் இருந்தால் தான் மதிப்புரை நல்லாயிருக்கும். அங்கங்கே நடுவில் வந்து பொடி வச்சுருக்கணும், ஊசி பட்டாசாவது வெடிக்கணும். அப்படி இல்லாமல் வந்து மதிப்புரை என்பதை ஒரு தட்டையான ஒரு வடிவமாக மாற்றி இன்றைக்கு பெரும்பாலான இலக்கிய பத்திரிகைகளிலோ மற்ற பத்திரிகை ஏறத்தாழ வந்து மதிப்புரைகள் என்பது இல்லாமல் போயிடுச்சு. நாளேடுகளில் சின்ன மதிப்புரை வருது, அது அறிமுக நிலையில் இருக்கு. நடுநிலை இதழ்கள், வெகுஜன இதழ்களில் வந்து மதிப்புரைகள் குறைஞ்சி போயிடுச்சு. அப்படி இல்லாட்டி அதில் இன்னொரு பிரச்சனை வருது. ஒரு மதிப்புரை ஒரு பத்திரிகை வெளியிட்டாலே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. யாருமே வந்து இது நன்னோக்கத்தோடு சரியான நோக்கத்தோடு தான் இந்த மதிப்புரையை வெளியிட்டிருக்கார்கள் என்று நம்பக்கூடிய நிலை இல்லாமல் போய்விட்டது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. ஏன்னா அந்த நூலாசிரியரே அந்த மதிப்புரையை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பார் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அதற்கேற்பவும் கூட நான் பார்க்குறேன், சில பத்திரிகைகளில் நான் பார்க்குறேன் போட்டிருக்காங்க, மதிப்புரையை அனுப்புபவர்கள் கட்டாயம் கூடவே 2 புத்தக பிரதிகளையும் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில் வருது. அதாவது ஒரு கூச்சமே இல்லாமல் போயிடுச்சுன்றதுக்கு இதை விட உதாரணம் வேறு எதுவுமே தேவையில்லை. மதிப்புரை என்பது இந்த இதழ் ஆசிரியர், பத்திரிகையினுடைய ஆசிரியர் அல்லது மதிப்புரை பிரிவுக்கான ஆசிரியர் சரியான நபரை தேர்ந்தெடுத்து மதிப்புரைக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க வெளிப்படையாக, நூலாசிரியர் நீங்களே மதிப்புரை அனுப்புங்க, அனுப்பும்போது புஸ்தகத்தையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து இருக்குது. இது இந்த தமிழ்நாட்டு நிலையோடு நம்ம பிற மொழிகளில் இருக்கக்கூடியதை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் இந்த சுருக்கமாக இதை முடிச்சுக்கிறேன். நம்ம பெரிய பதிப்பகங்கள், ஆங்கில பதிப்பகங்கள், அமெரிக்க ஐரோப்பிய பதிப்பகங்கள்லாம் வந்து புத்தகம் வெளிவருவதற்கு முன்பே நூல் எடிட்டிங் செய்யப்பட்டு ப்ரூஃப் நிலை, மெய்ப்பு நிலைக்கு வரும்போது அதை வந்து சில மதிப்புரை பிரதிகளை தயார் செய்து அதற்கு முன்பே பத்திரிகைகளிடம் பேசி முக்கியமான மதிப்புரையாளர்களுக்கு முன்பே அனுப்பிவிடுகிறார்கள். புத்தகம் வெளிவருவதற்கு முன்பே நீங்கள் அந்த அன்கரெக்டட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர், அதை அனுப்பிடுவாங்க. புத்தகம் வெளிவரும்போது மதிப்புரைகளும் வரும். நீங்கள் இப்போ கூட பழைய புத்தக கடைகளில் பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி புத்தகங்களை பார்க்கலாம், அன்கரெக்டட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு வரும். அதுபோல் முன்னேற்பாடுகளை செய்து திட்டமிட்டு, அதனால தான் வந்து மதிப்புரைகள், ஒரு மதிப்புரை நல்ல மதிப்புரை வந்ததென்றால் உடனடியாக 10,000, 20,000, 30,000 காப்பி வந்து விற்பதை பார்க்குறோம். இன்றைக்கு இந்திய ஆங்கில பதிப்பகங்களோட பார்க்குறோம். வில்லியம் டால்ரிம்பிளுடைய புத்தகம் வந்து இப்போ இந்நேரத்துக்கு 1,00,000 காப்பி விற்றுருக்கோன்னு நினைக்கிறேன். சசி தரூருடைய புத்தகங்களும் அப்படி தான் இருக்குது. ராமச்சந்திர குஹாவுடைய புத்தகங்களும் அப்படி தான் இருக்குது. இப்போ இதற்கு பின்பு வந்து இருக்கக்கூடிய திட்டமிடல் உழைப்பு என்பது மிக முக்கியம். இதிலேருந்து நான் தமிழ் பதிப்பாளர்களுக்கு, உண்மையிலே யாருமே இங்கே இல்லை, வாசகர்களும் இல்லை, பதிப்பாளர்களும் இல்லை, அதுக்காக மதிப்பூதியத்தை குறைச்சி கொடுத்துட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட இருந்து உறுதியாக எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. இல்லை பொற்கிழி வாங்கினதுனால போனால் போகுதுன்னு உங்களுடைய மதிப்பூதியத்தை விட்டுறாதீங்க. நான் பதிப்பாளர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், வாசகர்களை மனதில் வைத்து புத்தகத்தை வெளியிடுங்கள். நூலக ஆணையை நம்பி, கரும்பலகை திட்டத்தை நம்பி, ஐயன் திருவள்ளுவர் நூலகத்தை நம்பி எல்லாம் வந்து புத்தகம் வந்து தயவு செய்து வெளியிடாதீர்கள். வாசகர்களை நம்பி வெளியிட்டால்தான் நம்முடைய தொழில் முன்னேறும். ஏனென்றால் நீங்கள் இதை போன்ற திட்டங்கள் மூலமாக போனீங்கன்னா ஒழுங்கான பதிப்பாளர்கள் அதில் ஜெயிக்கவே முடியாது. இதுபோல் புத்தகங்களை உல்ட்டா பண்ணி போடுறது, பேரை மாற்றி போடுறது, இது மாதிரி செய்கிறவர்களால் தான் அதில் வந்து வெற்றி பெற முடியும். நல்ல பதிப்பாளர்கள் வெற்றி பெறவே முடியாது. அப்புறம் இந்த தொழில் வளரவும் வளராது.
50 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பதிப்பாளர்கள் வாசகர்களை நம்பித்தான் போட்டார்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய புத்தக காட்சி இப்போ நடக்குது. 80களில் 90களில் இந்த பழைய உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருந்த அந்த பக்கத்தில் அந்த தோட்டத்துறையினுடைய அந்த திடலிலே புத்தக காட்சி நடக்கும்போது எத்தனை பேர் வந்தாங்க. அது காதலர் பூங்கா மாதிரி இருக்கும், ஆட்களே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வெறிச்சோடி இருக்கும். அப்படி இருந்தும் கூட இப்போ யாராவது பதிப்பாளர் இங்கே இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க, நூலக வாரம் எப்போது கொண்டாடப்படுகின்றது என்று உங்களால் சொல்ல முடியுமா? உடனே நூலக வாரம் நவம்பரில் நூலக வாரம் வரும். அன்றைக்கு ராஜாஜி ஹால் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு புத்தக கண்காட்சி நடக்கும். அங்கே வந்து புத்தகம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு எங்கே போச்சு? நம்முடைய தொழில் முழுவதுமே வந்து அரசு ஆதரவை நம்பி மட்டுமே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு ஆதரவு தேவை, அரசு ஆதரவை நாடுவது சரி, அரசுனுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதும் போராடுவதும் நம்முடைய உரிமை. இதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அரசை மட்டும் நம்பி இந்த தொழில் இருக்கக்கூடாது. நாம் வாசகர்களை நம்பி தான் தொழிலை வந்து நடத்தணும். நல்ல நூல்களை போட்டால் நிச்சயமாக வாசகர்கள் வாங்குவார்கள். நல்ல மதிப்புரைகள் வெளியிட்டால் இன்னும் அதிக வாசகர்களை சென்று அடையலாம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த வாய்ப்பு அளித்ததற்காக நான் உண்மையிலேயே வந்து நன்றி சொல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக்கொண்டு, இருந்தாலும் இது ஒரு பெருமை. ஏனென்றால் எங்கெங்கேயோ போய் நான் பேசியிருக்கேன். பாப்பாசியில் இதுதான் முதல் முறை என்னை வந்து அழைக்கிறார்கள். 40 ஆண்டுகளாக வந்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன், எங்கெங்கேயோ போய் பேசியிருக்கிறேன். பாப்பாசியில் இப்போ தான் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. அந்த புண்ணியம் அல்லது பழி அல்லது பாவம் முழுவதும் பரிசல் செந்தில்லாதனைத்தான் சேரும். அவர் தான் மிக கடுமையாக போராடி இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துருப்பார் என்று நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு என்னை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. வாசகர்களுக்கு என்னுடைய அன்பு. நாம் புத்தகங்கள் செழிக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பயன்படுத்தி கொள்வோம். நன்றி, வணக்கம்.